சில வேளைகளில் மேன்மையாய் நான் இருந்தேன், எப்படியெல்லாம் நான் வாழ்ந்தேன் தெரியுமா? சிலர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மேன்மை, மகிமை, கனம், புகழ், பதவி, பணம், பொருள், செல்வாக்குக்கு ஈடே கிடையாது. ஆனால் இப்பொழுதோ நான் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவில் நிற்கிறேன் என்று சிலர் சொல்வதை நான் கேட்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரிய மகனே, மகளே, நீங்களும் கூட இந்த வார்த்தையை சொல்லுகிற ஒரு நபராக நீங்கள் இருக்கலாம். நான் எல்லாவற்றையும் வைத்து இருந்தேன், எல்லாம் எனக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது யாரும் இல்லாத ஒரு நிலைமை, வெறுமையான ஒரு நிலைமை, ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமை. அதுதான் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை நாம் எப்படி அணிந்து கொள்கிறோம் என்று பார்க்கலாமா? கர்த்தர் நமக்கு அதை தர விரும்புகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஆலிவ் தீர்க்க தரிசன ஊழியங்களின் சார்பாக உங்களை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வந்ததின் ஒரு முக்கிய நோக்கம் உண்டு. அதை நாம் அதிகமாக மறந்து போய்விடுகிறோம். சில வேளைகளில் நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்டு போகும் பொழுது, நம்முடைய எல்லாவற்றையும் நாம் இழந்து நிற்கும் பொழுது, நம்முடைய அன்புக்குரியவர்களை நாம் இழந்து நிற்கும் பொழுது நம்முடைய உள்ளம் உடைக்கப்பட்டு போகிறது. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் மேன்மையாய் நான் இருந்தேன், எப்படியெல்லாம் நான் வாழ்ந்தேன் தெரியுமா? சிலர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மேன்மை, மகிமை, கனம், புகழ், பதவி, பணம், பொருள், செல்வாக்குக்கு ஈடே கிடையாது. ஆனால் இப்பொழுதோ நான் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவில் நிற்கிறேன் என்று சிலர் சொல்லுவதை நான் கேட்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரிய மகனே, மகளே, நீங்களும் கூட இந்த வார்த்தையை சொல்லுகிற ஒரு நபராக நீங்கள் இருக்கலாம். நான் எல்லாவற்றையும் வைத்து இருந்தேன், எல்லாம் எனக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது யாரும் இல்லாத ஒரு நிலைமை, வெறுமையான ஒரு நிலைமை, ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமை. அதுதான் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை நாம் எப்படி அணிந்து கொள்கிறோம் என்று பார்க்கலாமா? கர்த்தர் நமக்கு அதை தர விரும்புகிறார். சாம்பலிலே உட்கார்ந்த யோபுவினுடைய சரித்திரம் உங்களுக்கு நன்றாக தெரியும். யோபுவினுடைய நிலை உங்களுக்கு நன்றாக தெரியும். சாத்தான் தேவனுடைய சமூகத்தில போய் நிற்கும் பொழுது கர்த்தர் கேட்டார், நீ எங்கிருந்து வருகிறான்னு சொல்லி கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், எல்லாத்தையுமே சொல்றான், என் தாசனாகி யோபின் மேல் நீ கண் வைத்தாயோ என்று கேட்கும் பொழுது, ஆமா, அவனுக்குரிய எல்லாவற்றையும் நீர் வேலையடைத்து வைத்திருந்தா அவன் உண்மை துதிக்காம என்ன செய்வான் என்று கேட்ட அந்த மாத்திரத்திலே, அவனுக்குள்ள எதையும் நீ எடுத்துக்கொள், ஆனால் அவனை ஜீவனை தொட அவனுக்கு அதிகாரம் கிடையாது என்று கர்த்தர் சொன்னான். சொன்ன அந்த நிமிடமே அவன் புறப்பட்டு வந்து யோபுவை பயங்கரமாக அவன் சோதித்ததை பார்க்கிறோம். அவனுடைய எருதுகள் மேய்ந்து கொண்டிருந்த இடத்திலே சபையர் வந்து அதன் மேல் விழுந்து எல்லாவற்றையும் நொறுக்கி போட்டார்கள், அடித்து கொன்று போட்டார்கள். ஒன்றுமில்லாமல் போய்விட்டது.
இரண்டாவதாக ஆடுகள் வானத்தில் இருந்து வந்த அக்கினியினால சுட்டெரிக்கப்பட்டது. மூன்றாவதாக ஒட்டகங்கள், கல்தையர் எல்லா ஒட்டகங்களையும் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி கொன்று போட்டார்கள். ஒருவர் மாத்திரம் தப்பி தப்பி வந்து இதை யோபுவின் இடத்திலே சொல்லுவதற்காக ஓடி வருகிறார். அருமையானவர்களே, எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலை. ஏதாவது ஒன்று நமக்கு மிஞ்சும் என்று பார்த்தால் ஒன்று கூட மிஞ்சாத ஒரு நிலை. சிலர் சொல்வதை நான் கேள்விப்பட்டேன். அதுவும் விசேஷமாக அநேக காரியங்கள்ல ஜெயம் எடுத்தவர்கள் அப்படி தோற்று போன ஒரு சூழ்நிலைக்குள்ள வரும் பொழுது அப்படி உள்ளம் அப்படி உடைக்கப்படும். வைத்திருந்த நகைகளை நாங்கள் இழந்து விட்டோம், நிலத்தை நாங்கள் இழந்து விட்டோம், எங்களுக்கு இருந்த பணத்தை நாங்கள் இழந்து விட்டோம், நாங்கள் அதையெல்லாம் வைத்து சம்பாதித்த எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து விட்டோம். ஒருவேளை அது ஒரு பிசினஸாக இருக்கலாம். அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் இழந்த நிலை என்ன என்று சொல்லி. அது நிமித்தம் உங்களை பெற்றவர்கள் உங்களை ஒதுக்கி இருக்கலாம், உங்களை சுற்றி இருந்தவர்கள் உங்களை மறந்திருக்கலாம். அது மாத்திரமல்ல, உங்கள் நண்பர்கள் கூட இழிவாக பேசியிருக்கலாம். ஆமா, நீ இப்படியெல்லாம் செய்த, யார் சொல்லி கேட்காம நீ செய்த, அதனால இப்படி உனக்கு ஒரு நிலைமை வந்து விட்டது. இந்த யோபு எவ்வளவு சோதனை வந்தாலும் அந்த உத்தமத்துல உறுதியா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. உடனே சாத்தான் மறுபடியும் தேவனுடைய சமூகத்துல வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் கேட்க, எங்க இருந்து வந்தா? இதேதான். அப்பொழுது சரி, நீ இப்படியா சொல்கிற, அவன் மாம்சத்தை தொட்டு பார்த்தா அவன் விட்டு போயிருவான்னு சொல்றேன், சரி நீ தொட்டு பாரு என்று சொல்லும் பொழுது அவன் மேல் முழுவதும் தீய பருக்களால் நிரப்பப்பட்டது. அது பார்க்க சகிக்காது. அதிலிருந்து வடிந்த அந்த நீர் துர்நாற்றம் அடித்தது. யாருமே அவன் பக்கத்துல நிக்க முடியாது. அந்த அளவிற்கு அவன் தள்ளப்பட்டான். மனுஷரில் இருந்து அவன் தள்ளப்பட்டான். அருமையானவர்களே, ஒரு முறை என்னை பார்க்க ஒரு வயதான தாயார் ஆட்டோல ஒரு 4 பேர் தூக்கி வச்சுட்டு நம்முடைய ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தாங்க. அந்த தாயாரை உள்ளே கொண்டு வந்து வாசல்ல விட்டு விட்டு அவங்க போயிட்டாங்க. பார்த்தா என்ன நிலைமைன்னா, அவங்களுடைய கால்கள்ல இருந்து நீர் வடிகிறது. அதற்கு சுமார் ஒரு 5-6 கவர் மேல 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 போட்டு கட்டிட்டு வந்திருக்கிறாங்க. நல்லா சொல்ல போனா அதுல ஒரு சில புழுக்கள் கூட இருந்தது. அந்த துர்நாற்றம் அந்த ஹாஸ்பிட்டல்ல யாருமே நிற்க முடியாத நிலைமை. அங்க இருந்த எல்லாருமே வெளியேறி விட்டார்கள். நான் மட்டும் என்னை சமாளித்து கொண்டு நான் நின்று கொண்டு இருக்கிறேன். அப்படி சொன்னாங்க, அம்மா என் காலை எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு பயம் வந்து விட்டது. என்னை தூக்கி கொண்டு இந்த தாயார் இடத்துல போட்டு விடுங்க, நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல என்று சொல்லி இங்க வந்து விட்டேன். என் கையில பணமும் கிடையாது, எனக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லிடுறேன். அந்த ஒரு அழுகின நிலைமை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை. அவர்களுக்கு அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட் குறைந்தபட்சம் 6 மாசம் கொடுக்க வேண்டியது இருந்தது. அதன் பிறகு அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அதே ஊர்ல சாட்சியாக நின்றார்கள். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க. அப்பாவால செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமே கிடையாது. இவன் ஒரு ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டு காட்டிற்குள்ளே ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறான். ஐயோ, என் நிலைமை இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி. அருமையானவர்களே, நீங்களும் கூட ஒருவேளை என்னுடைய பொருள் போனது, என்னுடைய பணம் போனது, நகை போனது, என்னுடைய பிசினஸ் போனது, நான் சம்பாதித்த எல்லாமே என்னை விட்டு போனது, ஆனால் என் சரீரமும் அழுகி கொண்டு இருக்கிறது, என் சரீரத்திலும் பாடுகள், என் சரீரத்தில நோய், நான் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த நல்ல ஆவியானவர் உங்களுக்கு அற்புத விடுதலை தரப்படுறார். இந்த யோபு தேவனோடு போராடுகிறான். ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று கூட நான் நினைத்து, என் பிள்ளைகளுக்கு நான் பலி செலுத்தினேனே, காணிக்கைகளை செலுத்தினேனே, பரிசுத்தப்படுத்தினேனே, ஆனால் எனக்கு
கையினால பாவம் செய்யல, என் கையினால நான் பாவம் செய்யல, இந்த சூரியன் உதிக்கும் பொழுது கூட அதை நான் இப்படி செய்யவில்லையே, எந்த ஒரு தவறும் செய்யாமல் 100% ஒரு மனுஷனாக உமக்கு முன்பாக நான் உண்மையும் உத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஏன் இந்த நிலை என்று சொல்லி அவன் அழுது கொண்டிருந்தான். எனக்கு இப்பொழுது நீர் வர வேண்டும், எனக்கு ஒரு வக்கீல் வேணும், எனக்கு ஒரு லாயர் வேணும், நான் பேசணும், ஆண்டவரோடு போராடணும், வாரும் என் முன்னாடி என்று சொல்லி அவன் கூப்பிட்டான். நீர் கர்த்தர் ஆகையால் நீர் சகலத்தையும் செய்வீர், நீர் சகலத்திலும் சரியாக இருப்பீர். ஆனா நான் அப்படி கிடையாது, நான் ஒரு சாதாரண மனிதன் தானே, நான் உமக்கு முன்பாக உத்தமமா இருக்கிறேனே என்று சொல்லி அவன் போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஒரு வார்த்தை யோபு 42 அதிகாரம் 5 சொல்லப்பட்டிருக்கு. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. அவன் நினைத்து கொண்டிருந்தான், நான் 100% கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமும் நீதிமானமாய் இருக்கிறேன் என்று. அப்பொழுது அவனிடத்திலே கேள்வி வருகிறது, கர்த்தாவே நான் உம்மை கேட்பேன், நீர் எனக்கு பதில் அளிக்கணும் என்று சொல்லி. அதனாலதான் 4 சொல்லி இருக்கிறது, நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், எனக்கு உத்தரவு சொல்லுங்கிறான். நான் உண்மை கேள்வி கேட்பீங்க, என்ன கேள்வின்னா, நான் எந்த பாவம் செய்யல, எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை? அது மாத்திரம் இல்ல, அவன் பிள்ளைகள் சகோதரனுடைய வீட்டில கூடியிருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது பெருங்காற்று வந்து அடித்து அவர்களை கொன்று போட்டதே. அது எல்லாவற்றையும் நான் இழந்து நிற்கிறேன், பிள்ளைகளை நான் இழந்து விட்டேன். மனைவி சொல்றா, தேவனை தூசித்து ஜீவனை விட இன்னும் வச்சிட்டு இருக்கிறேன், உன் உத்தமத்திலே நினைச்சு நிக்கிறியோ? கேள்வி மேல கேள்வி. நண்பர்கள் அதிகமாக பேசிவிட்டார்கள், மனம் வெறுத்து போனது. எல்லாவற்றையும் அவன் கர்த்தரிடத்தில் ஒரு பெரிய கேள்வி வைக்கிறான். ஆனா இங்க அவன் சொல்லுகிறான், ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். ஐயா, நான் என் காதுனால உண்மை குறிச்சு கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உண்மை பாக்குது. அப்போ காதுல என்ன கேள்விப்பட்டு இருந்தார்? அவர் தீர்க்க தரிசனமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார், அவர் அடிக்கப்படுவார், அடக்கம் பண்ணப்படுவார், 3ஆம் நாள் உயிர் தெழுவார். சிலுவை பாடுகளை குறித்து தீர்க்க தரிசன வார்த்தையில் அவர் கேள்விப்பட்டிருந்தார். கர்த்தர் வருவார், இயேசு இங்கு பிறப்பார், தேவகுமார் இந்த பூமியில பிறப்பார், மனுமக்களுக்காக, உங்களுக்காக, எனக்காக சிலுவையிலே அவர் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுப்பார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்கிறதை அவன் கேள்விப்பட்டு இருந்தான். ஆனா பார்க்கல. அப்போ கர்த்தர் சொல்றாரு, ஐயா, நீ இவ்வளவு பேசிட்டீல, என் நிலைமையை நீ பாக்குறியா என்று சொல்லி அந்த சிலுவை காட்சியை அந்த யோபின் முன்பாக நிறுத்தினார். அவன் சொல்றான், அப்பா, நான் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்போ நான் உண்மை பார்க்கிறேன், இப்போ நான் உண்மை பார்க்கிறேன், என் கண் உண்மை காண்கிறது. அந்த சிலுவை பாடுகள், அந்த கோரமான அந்த காட்சியை பார்த்தவுடன் அவன் நினைத்தான், ஆண்டவரே, என் பாடுகள் ஒரு பொருட்டு இல்லையப்பா, நான் நினைத்து கொண்டிருந்தேன், எனக்குண்ட என்ன எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேனே, என் பிள்ளைகள் முதற்கொண்டு நான் இழந்து விட்டேன், என் மனைவி கூட தேவனை தூசித்து ஜீவனை விட்டு விடு, ஏன் இன்னும் அவங்க உத்தமத்துல இருக்குன்னு சொல்லி என்னை தூசித்துட்டாளே. இந்த ஒரு சூழ்நிலை என்று சொல்லி நான் என் சூழ்நிலையை நினைத்து அழுது கொண்டிருந்தேன். ஆனா எங்க அப்பா இன்னொரு காலகட்டத்தில் இப்படி இந்த ஜனங்களுக்காக இப்படி ஒரு கோலத்தில் நீர் தொங்க போகிறீர் என்பதை எனக்கு காண்பிக்கிறீரே, இவ்வளவு அவமானம், இவ்வளவு நிந்தையை நீர் சகிக்கும் பொழுது நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், என் உத்தமம் எம்மாத்திரம், என் நீதி எம்மாத்திரம். அருமையானவர்களே, அதிக நேரங்களில் நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது என்ன தெரியுமா சொல்றோம்? யாப்பா எனக்கு இந்த சோதனை, யாப்பா எனக்கு இந்த பாடு, நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் உண்மை நேசிக்கிறேனே, நான் உண்மை அதிகமாய் பின்பற்றுகிறேனே, உமக்காக நான் வாழுகிறேனே, ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று நம்ம கேட்கணும் இல்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக மரித்திருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். யோபுவை விட்டுட்டாரா ஏசப்பா? கர்த்தர் அப்படியே யோபுவை விட்டுட்டாரா? கிடையாது. யோபுவுக்கு இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முன் அறிமுகமல்லாத எல்லாரும் வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரத்தை கர்த்தர் கொடுக்கவில்லையா? உங்களுக்கும் அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். பிரியமானவர்களே,
இன்றைக்கு ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம், நான் சாம்பலில் இருக்கிறேன் என்று சொல்லி. இன்றைக்கு உங்களை தாழ்த்துவீர்களா? அந்த சிலுவையை பார்த்து, அப்பா உங்களுக்கு முன்னால நான் பட்டப்பாடு ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவீங்களா? கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு திரும்ப கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களை, மறந்து போக வேண்டாம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாள்ல உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை பெற்றுக்கொண்ட அருமையான ஒரு மகனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த போது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறினான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில். மகா சத்தத்தோடு அலறான், துயரமுள்ள மகா சத்தத்தோடு அவன் அலறான். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த துஷ்ட ஆமான் இந்த மொர்தெகாயை மாத்திரம் நான் அழித்தால் அது சரி வராது, இவனோடு கூட இவன் குலத்தையும் சேர்த்து அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு திட்டம் போட்டு ராஜாவினுடைய கஜானாவிற்கு அவன் பணத்தை கொடுக்கிறான். ராஜா அவன் கையில் உள்ள முத்திரை மோதிரத்தை அவன் கையிலே பரிசீலித்து விட்டு, நீ உனக்கு பிரியமானதை யூதர்களுக்கு செய்ய என்று சொல்லிவிட்டாரு. இதை கேட்ட உடனே அவனுடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. சூசான் நகரம் கலங்கியது. எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள், அனுப்பப்பட்ட அஞ்சற்காரர்கள் எல்லாரும் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கும் பொழுது, குறிப்பிட்ட மாதம் குறிப்பிட்ட தேதியில யூதர்கள் டோட்டலா அழிக்கப்பட போகிறார்கள், இந்த மொர்தெகாயை மாத்திரம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டம் வைக்கவில்லை. அவனோடு கூட இருந்த எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய திட்டம். பிரியமானவர்களே, நீங்க ஒருவேளை உங்களுடைய ஒரு தனித்துவம் மாத்திரம் அல்லாமல் ஒரு குழுவாக இணைந்து சில காரியங்களை நீங்கள் ரெடி பண்ணி செய்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் உங்கள் மீது பொறாமைப்பட்டவர்கள் உங்கள் குழுக்களையும் சேர்த்து அழித்திருக்க அவர்கள் ஏதுவாக இருந்திருக்கலாம், ஒருவேளை அழிக்கப்பட்டு இருக்கலாம். இந்த மொர்தெகாயினுடைய நிலைமை அப்படிதான். அப்பதான் சிரேசு யாரு ஆமானுடைய ஒய்ஃப் சொல்றா, இவனை இப்படி விட்டா சரிப்படாது, இவனுக்காக ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணு, நீ எப்படியாவது ராஜாட்ட சொல்லிடு, நாம இந்த தூக்கு மரத்துல மொர்தெகாயை தூக்கி போடலாம். இவங்களை யோசனைகளை பாருங்க, எப்படிப்பட்ட கேவலமான யோசனை. சரி, அதுலயே நம்ம அவனை தூக்கி போடலாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் போய்கொண்டு இருக்கும்போது எஸ்தர் உபவாசிக்கிறார், ராஜாவின் இடத்துல வாரா. இதற்கிடையில என்ன நடக்கிறதுன்னா, தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், இந்த மொர்தெகாய்க்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அந்த திட்டத்தின்படி அந்த ராஜாவுக்கு அந்த ராத்திரி அவன் தூக்கத்தை வர வைக்கவில்லை. அவனுக்கு தூக்கம் வராத அங்கங்க நடந்துட்டே இருந்தான். அவன் சொல்றான், ஞாபக புஸ்தகம் நடபடிகள் புஸ்தகத்தை எடுத்துட்டு அதை வாசிப்போம்னு சொல்லி வாசிக்கும் பொழுது மொர்தெகாய் தன் ஜீவனை காப்பாற்றினது அங்க எழுதப்பட்டு இருந்தது. ஆகா, நமக்காக மொர்தெகாய் இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறானா, இது நமக்கு தெரியாம போச்சு. இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது கொடுக்கப்பட்டதா என்று கேட்கும்போது எதுவுமே கொடுக்கப்படவில்லை. அவன் யோசித்து கொண்டிருந்தான். அப்போ அந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி யோசிக்கும் பொழுது இந்த துஷ்ட ஆமான் அவனுக்காக ஒரு தூக்கு மரத்தை உண்டு பண்ணி வைத்துவிட்டு சந்தோஷமாக ராஜ அரண்மனை முற்றத்தில் அவன் நடந்து வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அதை பார்த்த ராஜா, யார் அங்கே என்று கேட்கும்பொழுது நான் தான் என்று சொன்னான். உடனே ராஜா ஒரு கேள்வியை கேட்கிறார். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. கேட்டவுடன் இவன் சொல்றான், ராஜா என்னத்தான் கனம் பண்ண போகிறாரு, அதனால என்னென்ன கனம் உண்டோ அத்தனையையும் நான் செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அப்பொழுது அந்த கனத்துக்குரியது எல்லாம் எனக்கு வந்து சேரும் என்று ஆசைப்பட்டு கொண்டு இவன் சொல்றான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு ராஜா ஏறி வருகிற குதிரை கொடுக்கணும், கிரீடத்தை கொடுக்கணும், வஸ்திரத்தை கொடுக்கணும், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும் சொல்லி சொல்றதுக்கு ஆளை கொடுக்கணும், வீதி வீதியா கூட்டிட்டு போகணும்னு சொல்லி அவன் சொல்லும் பொழுது ராஜா சொல்ற, இதெல்லாம் போய் நீ மொர்தெகாய்க்கு செய், நீ மொர்தெகாய்க்கு செய், வேறு ஒருவனை கொண்டு அல்ல. உன் எதிரியே உன்னை கனப்படுத்துவான். உன் எதிரியே யார் உன்னை கனவீனப்படுத்த வேண்டும், யார் உன்னை தூக்கி போட வேண்டும் என்று தூக்கு மரம் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களே உன்னை கனப்படுத்தும்படியாக தேவன் அவர்களுக்கு கட்டளையிடுவார். பிரியமான மகளே, மகனை மறந்து போக வேண்டாம். ஒருவேளை நான் கனவீனப்பட்டு இருக்கிறேன், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன், எனக்கு விரோதமாக துஷ்ட ஆமான் போன்று ஒருத்தன் எழும்பி விட்டான், அவனால இன்னைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன், அவனே உன்னை கனப்படுத்துவான். நான் அடிச்சு சொல்றேன், நடக்கா இல்லையான்னு பாருங்க. அவனே உன்னை கனப்படுத்துவான், அவனே சொல்லுவான், அவனே செய்வான் உனக்கு. அதை யார் உன்னை வேதனைப்படுத்தினாங்களோ அவர்களே உன்னை தூக்கி சுமந்து கொண்டு போவார்கள்.
தேவன் அப்படி அவர்கள் முன்பாக உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, காரியம் மாறுதலாய் முடிந்தது. பிரியமானவர்களே, யாருக்கு தூக்கு மரத்தை செய்தானோ அந்த தூக்கு மரத்துல அவனையே தூக்கி போட்டார்கள். ஒரு நொடியில காரியத்தை தேவனால மாற்ற முடியும். இன்னைக்கு அழுது கொண்டு இருக்கிறீங்க தானே, எனக்கு விரோதமா இருந்துருச்சுட்டாங்களே. ஒரு கம்பெனியில, ரொம்ப அருமையான கம்பெனி நான் பார்த்ததுல, அப்படி ஒரு மேனேஜ்மெண்ட், ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவ்வளவு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தாங்க. அந்த கம்பெனியை நடத்தின அந்த நபர் மிகவும் திறமையானவர், தேவனுடைய மனுஷன். இதை பார்த்து கொண்டிருந்த இன்னொரு கம்பெனிக்காரங்களுக்கு ரொம்ப பொறாமை வந்தது. இவர்களை என்ன பண்ண வேண்டுமோ எல்லாவற்றையும் பண்ணி அந்த கம்பெனியில உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் கொலாப்ஸ் பண்ணி எல்லாரையும் நிப்பாட்டி விட்டுட்டு அந்த கம்பெனியே இழுத்து மூடுற அளவுக்கு பண்ணி விட்டார்கள். ஒன்றும் தெரியாமல், இவர் திக்கு தெரியாமல் அப்படி நின்று கொண்டிருந்தார். நம்பர் 1 பேர் எடுத்தவர் அப்படியே டோட்டலா கீழே நின்றுட்டு இருக்கிறாங்க. அவர்கள் அழுது கொண்டே என்னிடத்துல சொன்னாங்க, அம்மா என்ன செய்யறதுன்னு தெரியல, கவலைப்படாதீங்க, யார் உங்களுக்கு தூக்கு மரத்தை ரெடி பண்ணாங்களோ அவர்களே அந்த தூக்கு மரத்துல போய் தூக்கி சாக போறாங்க, நீங்க தைரியமா இருங்க என்று சொன்னேன். மறுபடியும் ஒரு அறிவிப்பு வந்தது. என் அருமையான பிள்ளைகளே, அவருக்கு கிடைத்த மேன்மை, அவருக்கு கிடைத்த வேலையாட்கள், அவருக்கு கிடைத்தது எல்லாமே பயங்கர ஆசீர்வாதமா இருந்துச்சு. புரிந்து கொள்ளுங்கள், உங்களை வெறுக்கிறார்கள், ஒதுக்குகிறார்கள், என்னுடையதை பறித்து கொண்டார்கள், பிடுங்கி கொண்டார்கள். நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா? தேவன் உங்களை மேன்மையாக வைப்பதற்காகத்தானே இவ்வளவு சோதனையும் அவர் அனுப்புகிறார். அது மாத்திரமல்ல, நாம் பார்க்கும் பொழுது இந்த எஸ்தருடைய அந்த தாழ்மை, எஸ்தருடைய அந்த ஜெபம், உபவாசிப்பு, அவ கூட இருந்தவங்களே அவ கூட்டி வச்சு ஜெபிச்சது எல்லாம் பார்த்து அந்த ராஜாவுக்கு ஒரு ஆமானுக்கு ஒரு விருந்து பண்ணி கடைசியில துஷ்ட ஆமான் தான் யூத குலத்தையும் அழிக்க போறான். இவ கேட்கிறான் அந்த ராஜா, உனக்கு என்ன வேணும், எங்களுக்கு விருந்து பண்றிய, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேண்டாயா, என் மன்றாட்டுக்கு என் ஜீவனும் என் யூத குலமும் என் குலமும் கிடைச்சா போதும், ரட்சிக்கப்பட்டா போதும். இவங்கெல்லாம் அழிய போறாங்க, ஒரு ஆட்டை அழிக்கிற போது அழிக்க போறாங்க, இதை செய்யறது யார் என்று ராஜா கேட்ட போது வேற யாரும் இல்லை, இந்த துஷ்ட ஆமான். அந்த ஆமானுக்கு அப்பதான் நெஞ்சில பகிர்ந்துதா, ஐயோ இவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டுதான் விருந்துக்கு கூப்பிட்டாங்களா போச்சே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கும் போது இந்த ராஜா இதை கேள்விப்பட்டு அப்படியே வெறுத்து போய் வெளியில போயிட்டான். இந்த ஆமான் எப்படியாவது ராணி கிட்ட போய் நம்ம காலை பிடிச்சி கெஞ்சினா ஏதாவது ஒண்ணு பெற கொஞ்சம் விட்டு போனான். ஆனா அங்கு தவறுதலாக எண்ணப்பட்டது, காரியம் மாறுதலாக முடிந்தது, ஒன்றுமே பண்ண முடியல. அவனை அங்க தூக்கி போடுங்க ராஜா உத்தரவு கொடுத்தான். இங்கு முத்திரை மோதிரத்தை கொடுத்து எல்லா கட்டளைகளையும் நிறுத்தப்பட்டது. எழுதப்பட்டிருக்குது பாருங்க, எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாமரமும் அணிந்தவனாய் ராஜாவின் இடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. இதே சூசான் நகரம் கலங்கியது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்னைக்கு சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. பிரியமானவர்களே, உங்களை வேதனைப்படுத்தினவர்கள், உங்களை வெறுத்தவர்கள், உங்களுக்கு டார்கெட் பண்ணி இவளை நாசமாக்கணும், இவனை நாசமாக்கணும், ஒன்றும் இல்லாம போக வைக்கணும்னு நினைத்தவர்கள் எல்லாருமே ஒன்றுமில்லாமல் போவார்கள். நீ பயப்படாதே, எழுந்துரு, பயப்படாது. எதற்காக கலைஞர் இருக்கிறார்? காரியத்தை உபவாசி, ஜெபம் பண்ணுங்க. உபவாசமும் ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரும். விடாமுயற்சி வேணும். ஐயோ இப்படி ஆகிவிட்டது, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று முயற்சி எடுக்கிறதை நிறுத்தி விடாதே, ஜெபிக்கிறதை நிறுத்தி விடாதே. இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், இன்னும் அதிகமாக நாம் உபவாசம் இருக்க வேண்டும். இழந்ததை மாத்திரமல்ல, இன்னும் அதிகமான கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். இவன் சாம்பல்ல உட்கார்ந்திருந்தான், துயரம் உள்ள ஆடை அவன் அணிந்திருந்தான். இப்பொழுது துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஆனந்த தைலத்தினால் அவன் நிரப்பப்பட்ட அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. அவனோடு கூட அந்த நகரமே ஆர்ப்பரித்தது. அந்த ஆரவார சத்தம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஆம், உங்களுடைய வாழ்க்கையை தேவன் அப்படி மாற்றுவார். உங்களுக்கு என்ன துன்பம் வந்தது, என்ன துன்பம் வந்தது, தேவன் ஆனந்த தைலத்தினால் உங்களை நிரப்புவார். என் துக்கம் மகா கொடியது, நான் வெளியில போக முடியல, தலை காட்ட முடியல, எப்படி இருந்தேன் நான், என்னை இந்த நிலைக்கு மாற்றிட்டாங்களே நினைத்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க.
தேவன் உங்கள் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அது மாத்திரமல்ல, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை தருகிற தேவனாய் இருக்கிறார். பார்க்கலாமா? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் 34ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னால், யோசேப்பினுடைய வஸ்திரத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஆட்டுடைய ரத்தத்துல தோய்த்து, இது உன்னுடைய குமாரனுடைய யோசேப்பினுடைய வஸ்திரமான நீர் பாரும், இதை நாங்க காட்டுக்குள்ள கண்டெடுத்தோம், ஒரு துஷ்ட மிருகம் அவனை கொன்று போட்டது என்று துணிகரமாக அவர்கள் பேசினார்கள். அதை பார்த்து தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அவனுக்கு யாரெல்லாம் ஆறுதல் சொல்ல வந்தாங்க, யாராலும் ஆறுதல் சொல்ல முடியவில்லை. அவனுடைய நேசகுமாரன், என் நேசகுமாரன் நான் இழந்து விட்டேன். அருமையானவர்களே, ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம், உங்க பிள்ளையின் வாழ்க்கை முடிவடைந்து விட்டது, என் வாழ்க்கை முடிவடைந்து விட்டது, இதுல இனி என்ன பார்க்க முடியும், இதுல அவ்வளவுதான். அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். உன் வாழ்க்கை முடிந்துட்டு, உன் பிள்ளையின் வாழ்க்கை முடிந்துட்டு என்று ஏமாற்றுகிறார்கள். ஆனால் இறுதியாக ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 16, 17, 26, 27 வசனத்துல நாம் பார்த்தோம் என்றால், யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசம் எல்லாம் அதிபதியாயிருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சடைந்தது. அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும், அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. பிரியமானவர்களே, அநேகர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். என்ன நான் வாழ்க்கை வாழ்றேன், நான் ஒரு செத்த பிணமா தான் வாழ்றேன், செத்த பிணமா தான் நான் வாழ்றேன் அப்படி சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி பேசுறீங்க, பேசாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறவங்க காரியம் மாறுதல முடியும், கவலைப்படாதீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளைய நான் இப்படி அனுப்பினேன் அப்படி அனுப்ப, எல்லாம் இல்லை, எல்லாம் நாசமா போச்சு, ஒண்ணும் இல்லாம போச்சு, எந்த பிள்ளைய நம்பணும் அந்த பிள்ளையின் மூலமா எனக்கு எதுவுமே வரல, எதை நான் ஆசையாக பார்த்தேனோ அதை நான் இழந்து நிற்கிறேன் என்று அழுதார்கள். அருமையானவர்களே, இந்த சம்பவத்தை யோசித்து பாருங்க. இந்த யாக்கோபனுடைய ஆவி உயிர்த்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஒரு துதியுடைய வருகிறது. எப்படி யோசேப்பு அவ்வளவுதான் செத்து போயிட்டான் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தான். வருடங்கள் போனது, உடனே எந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கல. வருடங்கள் போனது, அவனுடைய ஆவியில் அவன் செத்து போனவனாக அவன் காணப்பட்டான். ஆனா கர்த்தர் அவனை திரும்ப என்ன செய்தார்? உயிர்ப்பித்து துதியினுடைய ஆவி அவர்களை திரும்ப வந்தது என்று எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, உங்க வாழ்க்கை எதுவும் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி யாரும் உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்களா? நம்பாதீங்க. அவ்வளவுதான், உனக்கு இதெல்லாம் கிடைக்காது, நீ இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறியா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் உனக்கு கிடைக்காது, உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையே வராது, உன் குடும்பம் ஆசீர்வதிக்க படுறதுக்கு வாய்ப்பே இல்லை, என்ன இருக்கு, எல்லாத்தையும் தான் இழந்தாச்சு, இனி எங்கிருந்து வரும் இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லி உன்னை யாராவது மனசு வேதனைப்படுத்தி பேசுறாங்களா? இல்ல ஓ மனசு உங்ககிட்ட அப்படி பேசுதா? ஒரு நாள் அதுக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? அப்பா, நான் உண்மையை நோக்கி பார்க்கிறேன், இத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை மாதங்களானாலும் நான் பார்க்கிறேன் என்று சொல்லணும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட தேவன் பேசினார், தேவன் பேசினார், நான் இதை செய்வேன், இதுக்காக தான் என் பிதா இந்த உலகத்தில் என்னை அனுப்பினார், இதுக்காக தான் நான் என் பிள்ளைகளுக்காக உயிரை கொடுத்தேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? என் கூட இணைஞ்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. எந்த ஆசீர்வாதத்துக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களோ அந்த ஆசீர்வாதம் எண்ணி 3 மாசத்துக்குள்ள உங்களுக்கு வரலன்னா எனக்கு போன் பண்ணி கேளுங்க. நான் இந்த செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட சொன்ன, கர்த்தாவே, நான் இதை சொல்லுகிறேன், யார் யார் என்னோடு இணைஞ்சு ஜெபம் பண்ண போறாங்களோ அவங்க என்ன ஆசீர்வாதம் என்னது வேணும்னு கேட்கறாங்களோ அதை நீ கொடுத்தே ஆகணும். முடியாதுன்னு சொல்ல முடியாது. இது செத்து போச்சு, இது காணாம போச்சு, முடிஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை அவ்வளவுதான், செத்த பிணமாயிட்டு இல்ல, தேவன் மாற்ற போகிறார். நாம் கண்களை மூடுவோமா, ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அப்பா, நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நன்றி. என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் பாருங்கப்பா, உடைக்கப்பட்ட உள்ளங்களை நீர் பாருங்கப்பா, நான் சாம்பல்ல இருக்கிறேன்னு அழுகிற உள்ளங்களை நீர் பாருங்கப்பா.
துயரத்தோடு இருக்கிறேன் என்கிறவர்களை பாருங்கப்பா. ஒடுங்கின ஆவியோடு இருக்கிறேன், எனக்கு ஜெபிக்க முடியவில்லை, என் காரியம் எல்லாம் தோல்வியாக முடிந்து விட்டது, இனி நான் யாருக்காக வாழ வேண்டும்? என்ன செய்தாலும் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்கிறார்கள், எல்லாம் நான் இழந்துட்டேனே, இனி எதற்காக நான் உயிர் வாழ வேண்டும்? என் அன்புக்குரியவர்களை நான் இழந்து விட்டேனே என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறவர்களை பாருந்தாக மறுபடியும் அவர்களை கொடுங்க அப்பா. நீர் கொடுக்கிற தேவன் யோபுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். மொர்தெகாய்க்கு பெரிய மகிழ்ச்சி உண்டானது அப்பா. தகப்பனே, அப்படி மாற்றுங்க. இந்த செய்தியை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபித்து எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும், இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் நடக்கணும், முடிந்தது என்று என் பிசினஸ் எழும்ப வேண்டும், என் பிள்ளை எழும்ப வேண்டும், என் கணவர் மாற வேண்டும், என் வாழ்க்கை மாற வேண்டும், முடிந்தது என்று நினைத்ததை தேவன் இன்றைக்கு மாற்றுகிறார். தேவன் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தர் சொன்னதுதான். 3 மாதத்திற்குள் தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்யத்தான் போறாரு. நீங்க எனக்கு சொல்லத்தான் போறீங்க. நாம் எல்லாரும் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தத்தான் போறோம். கர்த்தர் அப்படியே உங்க வாழ்க்கையில செய்வாராக. ஆமீன், ஆமீன். அன்புக்குரியவர்களே, எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் ஜெப உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். ஆலோசனைகள் மற்றும் எது வேணாலும் நீங்க கேட்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.